இதனுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டமாக கிராத் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் தயாராக இருந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக முகமது இஸ்மாயில் அவர்கள் இப்போது கிராத் ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபலக். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரின் ஹாசிகின் இதா வகப் ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله. عليكم السلام ورحمة الله وبركاته. Assalamu alaikum. Bismillah min shaitan rajim. Bismillahirrahmanirrahim. Surat Nasr. Iza zaga sulai wal fajr. Azaytana sirukun fi zilai afaja sambika wal tefrga yunubu kani dawa waslamik. மாஷா அல்லாஹ், அருமையாக ஓதினார். அடுத்ததாக முகமது இஷாக் அவர்கள் மேடைக்கு வருமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லல் ஹய்யுல் கய்யூம் லா தஅkhudhuஹு சினத்துன் வ லா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் أنت الذي يرفع عنده إلا بيني يعلم ما بين أيديهم وما ولا يحيطون بعلمه إلا بما شاء وسع كرسيه السماوات وما في الأرض. أنت الذي يرفع عنده إلا بيني يعلم ما بين أيديهم وما ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات وما في الأرض. ولا يروح حفظهما وهو العلي العليم. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இது போன்ற சிறுவர்களுக்கு பெரும் பாக்கியம் புரிந்திருக்கின்றான். நாம் சிறுவர்களாக இருந்தக்கூடிய காலத்தில் நாம் என்ன தான் சூறாவை அழகாக ஓதினாலும் சரி, அந்த காலகட்டத்தில் சினிமா பாடல்களையே தான் அதிகமாக பாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெற்றோர்கள். அடுத்ததாக முகமது ஆசில் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா பில் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் தஸ்லா நாரன் ذات لهب அம்ரது அமரத் ரதப் ஃபீ ஸித்கா அம்ரும் மின் மஸத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அனீஸ் பாத்திமா அவர்கள் மேடைக்கு வரும். ஆதிஹாத்தி லபஹா ஃபல்முரிஹாத்தி கத்ஹா ஃபல்முஹீராத்தி சுப்ஹா فأثرن به نقعا فأوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه لحب على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد فلا يعلم رب سلا في القبر أخسل ما في الصدر إن ربهم بهم يومئذ لخبير. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பி அல்சனா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாமா
Alhamdulillahi Rabbil Alamin Ar-Rahmanir-Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdina siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim வல்லாலிமாமீன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக முபாசா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் Ar-Rahmanir-Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. ஆமீன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்னிசா. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة الفجر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والصفء والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد الذي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له ذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد لا أيتها النفس المطمئنة
ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே கிராத்து ஓதின சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே குர்ஆனுடைய அதிக தொடர்பு இருந்த மனிதர் வல்ல இறைவன் அவர்களுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக நீ இந்த உலகிலே எப்படி குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதினாயோ அதே போன்று நீ சொர்க்கத்தை நோக்கி ஏறிச்சல் என்று சொல்லும் பொழுது, அவர் எந்த அளவுக்கு குர்ஆனை மனனம் செய்தவராக இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களை அதிகப்படியாக அவர் உள்ளத்திலே ஏந்தி இருக்கிறாரோ, அதை அவர் மோதி முடித்த பிறகு அதுதான் அவருடைய கடைசியான தரஜா என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமளித்தவர்களாக, குர்ஆனை மனனம் செய்தவர்களாக நாம் அதிகமாக உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கவிதைகள் இருக்கின்றதோ அது இருப்பதை விட சலமும் சீலும் நிறைந்திருக்க சிறந்தது என்று சொன்னார்கள். இது போன்ற சூழ்நிலைகளிலே நம்மளுடைய குழந்தைகளை விட்டுவிடக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளை குர்ஆனை மனனம் செய்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அடுத்ததாக துவா மனனம் மற்றும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை கூற வரக்கூடியவர்கள் ஒய் ஹைரா மேடைக்கு வரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா வஹதமா அமாதானா வலைஹி நுஷூர். பொருள், நம்மை மரணமை செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் நான் அனைவரும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு செய்தி பின் ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அஸ்ஸலாமு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆட்கள் எல்லாம் பெரும் பெரும் ஜாம்பவான்களாக தான் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். தூங்கும்போது வரும் துவா அவுது பில்லாஹ். வரும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அம்து வையா. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டேன். பிஸ்மில்லா ஹி அவலிஹி வாஹிரிஹி. சாப்பிட்டு முடித்தவன் வருந்துவா அல்ஹம்துலில்லா. கோவம் வரும்போது வருந்துவா அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த சிறுவனுக்கு அருள் செய்யட்டும். அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே சொல்லுங்க இங்கே அம்மா 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 அல்லாஹ்க்கு சமர் அம்துலில்லாஹி அலஹுல்லாஹு குஃபுவன் அஹத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமர் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மாஷா லம் யலித் வலம் யூலத்
வலம் மெக்கல்லஹு குஹுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், கிராத்து ஓதுனவங்களுடைய லிஸ்ட்டும் முடிஞ்சு. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம். அடி சொன்ன காரசுல்லாஹி சல்லாஹு அலைக்க சல்லாம் வஃபீது ரிஹா அம்சல்லாலிக்க சங்கள் புரினாங்கள் தாடி வளரங்கள் நூற்காரி. அடிஸ் 2 காரசுல்லாஹி சல்லாஹு அலைக்க சல்லாம் இக்ரவுல் குர்ஆன் அம்சல்லாலிக்க சங்கள் புரினாங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள். நூல் புகாரி. அடிஸ் 3 காரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தத்திபு அலையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரினாங்கள் எம்மி பைஃப்லாங்கள். நூல் புகாரி. அடிஸ் 4 காரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுசுபஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரினாங்கள் தொழில் சங்கு பத்துங்கள். நூல் புகாரி. ஹதீஸ் 5 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலிக்கரை மலாய்க்கத்து மின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தாங்கள் வானங்க ஒளிய படிக்கத்தாங்க. நூல் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா நுசுலா வரும்போதே போடியத்தில் வந்து பேசுகிறதுக்கு தான் ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய பெண் ஆலிமாவாகி இன்ஷா அல்லாஹ் அவங்க மாறுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அருள் செய்யட்டும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அருள் செய்யட்டும். அடுத்ததாக ஜே அல்ஃபா அவர்கள். குல்லு முஸ்லிம் ஹராமுன் ஒன்றும் ஹராமாகப்பட்டது. அல் முஸ்லிமுன் அஹுல் முஸ்லிமுன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். மன் லா இர்ஹமு அன்பு கடப்பட மாட்டான். இன்னதீனை சிறுன் நிச்சயமாக அந்த மார்க்கம் என்னது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸ் மற்றும் நூல்களை கொண்டு விளக்கிய மாணவிகளுக்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அடிப்படை கல்வி. உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தின் மேலே அர்ஷிலே இருக்கிறான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹே வணங்குவதற்கு மட்டும் படைத்தான். அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் என்ன தண்டனை? நிரந்தர நரகம். மிகப்பெரிய பாவம் எது? ஷிர்க். நம்மளோட மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். நம்மளோட நபி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபியின் பெற்றோர் பெயர் என்ன? ஆமினா அப்துல்லா. முஹம்மது நபி யாருடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர். முஹம்மது நபிக்கு எத்தனை குழந்தைகள்? 7 குழந்தைகள். ஆண்கள் 3, பெண்கள் 4. முஹம்மது நபி எத்தனை வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள்? 40 வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். முஹம்மது நபி எத்தனை வயதில் மரணித்தார்கள்? 63 வயதில் மரணித்தார்கள். மனிதன் எதனால் படைக்கப்பட்டுள்ளான்? களிமண்ணால் படைக்கப்பட்டுள்ளான். ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டுள்ளது? நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளது. இப்லீஸ் எதனால் படைக்கப்பட்டுள்ளது? நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளது. வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டுள்ளார்கள்? ஒளியால் படைக்கப்பட்டுள்ளார்கள். மறுமையில் அல்லாஹ்வை யார் பார்ப்பா? சொர்க்கவாசிதார் பார்ப்பார்கள்.
குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர். குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேர தொழுகையின் பெயர்கள் என்ன? ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நபிமொழிகள். واتقي دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த துறையும் இல்லை. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி. நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்களினுடைய பிரார்த்தனை வல்ல இறைவனிடத்திலே எந்த ஒரு தடையுமின்றி, அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கலாம், ஏற்காதவராக இருந்தாலும் கூட அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனை நினைவு காட்டிய சகோதரிக்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்து ஜே ரீமாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் 7 நபர்களுக்கு கிடைக்கும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை 7 நபர்களுக்கு கூறுகிறான். அவர்கள் 1 நீதியை நிலைநாட்டும் தலைவர், 2 அல்லாஹ்விற்காகவே வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர், 3 பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர், 4 அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரிக்கிற 2 நண்பர்கள், 5 உயர் அந்தஸ்துல அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை இழுக்கிற போது நாம் அல்லாஹ்வே அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர், 6 தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இலக்கரம் அறியாதவாறு ரகசியமாக செய்பவர், 7 தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 660. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தான் மனனம் செய்த விஷயத்தை உள்வாங்கி தங்கு தடை இல்லாமல் சொல்லியிருக்காங்க. சகோதரிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அருள் செய்யட்டும். அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அழகான அடையவே நம் செல்லாலி கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றதோ அவர் நுழைய மாட்டார். ஒரு முறை நம் செல்லாலிசன் வந்தே நம்ம ஆட அழகாக வேணும், நம்ம காலனி அழகாக வேணும் இருவினா அது தற்பெருமையாமாவா. அதுக்கு நம் செல்லாலிஸ் நிச்சயமாக அவன் அழகே விரும்புகிறான். உண்மையை மறைப்பதும் மக்களை மதிப்பதும் நம் செல்லாலி கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக சஃபா தான் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுலுன ஜன்னத காத்தியூன். பொருள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அறிவிப்பவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ன மின் ஷர்ரின் நாசி தல் வஜ்ஹைனில் லதி யஹ்தி ஹவுலாஹி பிவஜிஹின் வா ஹவுலாஹி பிவஜிஹின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களின் மிகவும் கெட்டவன் இவர்களிடம் செல்லும்போது ஒரு முகத்தினரும் அவர்களிடம் செல்லும்போது வேறொரு முகத்தினரும் செல்கிறான். அறிவிப்பவர் ரலியல்லாஹு அன்ஹு.
நூல் முஸ்லீம் 5076, புகாரி 7179. அன்பார்ந்த தாய்மார்களே, நாம் இந்த ஹதீஸில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நபி அவர்கள் 2 முகம் கொண்டவன் என்று கூறுவதே அந்த மனிதனுடைய கெட்ட குணங்களை சுற்றி காட்டியவர்கள். அவன் ஒரு மனிதரிடம் செல்லும்போது என்றே கூறுகிறான், வேறு ஒரு மனிதரிடம் செல்லும்போது வேறு என்றே கூறுகிறான். இப்படியே மற்றும் பேசுவதற்கு நயவந்தம் என்று கூறுகிறார்கள். இது போன்ற குணங்கள் அல்லாஹ் நம்மை இருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது ஹஃபீஸ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அவர் சொல்லி முடிச்சிருந்தாருன்னா அடுத்து இந்த செய்தியை தான் சொல்லியிருப்பேன். அவரே முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு பெற்றோருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். அடுத்து முகமது அஸ்ஸலாமு அலைக்கும் லவுல அஹத்தும் அத்தா அக்குவான ஹயப்ப இலேயும் மின் வலதி அனாத்தி அதுமகி. உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய குழந்தை, 7 மக்கள் அனுபவம் மறைவாக இதே தூர மாட்டார். நான் அண்ணா சொல்லலாம் 4 நோன் முஹாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டார். அதேபோல் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நம் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவார். அதேபோல் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசுவார் அல்லது வாய்மூடி இருப்பார். அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி. நூல் புகாரி 6018. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முசம்மில் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே இறைநேசமா முன்னோர் பாசமா. அல்லாஹ்வின் மீது நேசம் என்பது நாம் அனைவருக்கும் நாம் இருப்பதாக சொல்கிறோம். ஆனால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் மார்க்கத்தை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபி வழிகளிலிருந்தே எடுக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கும் போது அதையெல்லாம் விட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்கிறார் என்று நம்மை மார்க்கமாக்கினால் இங்கு அல்லாஹ் வகுத்து கொடுத்த அடிப்படையை விட அந்த மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றாகிவிடும். நாம் இன்று எதை செய்தாலும் இஸ்லாம் கூறுகின்ற குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், இறைவழி நடக்க வேண்டும். அல்லாஹ் 2வது சூரா 165வது வசனத்தில் கூறுகிறான், அல்லாஹ் அல்லாதவர்களை இணை கடவுளாக ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பவர்களும் மக்களில் உள்ளனர். அல்லாஹ் நேசிப்பதில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மிக உறுதியானவர்கள். அநியாயக்காரர்கள் வேதனையை காணும் போதுள்ள அறிவாராயன் என்ற அனைத்து ஆற்றிலும் அல்லாஹ்வுக்கே உரியது. மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்குவது அனைத்தும் பித்அத், அதாவது வழிகேடாகும். நாம் இந்த நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. இறைவழி நடந்து நபி வழி புகுந்து புதுவழி துறக்க வேண்டும், பித்அத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியது உணர்வு செய்கிறேன். வயதவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். நாமளா ஒரு தகவல்களை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறதுன்னா இதுதான், குர்ஆனை பின்பற்றுறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாம, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவ்வழியில் காட்டி தந்துள்ளார்களோ அதன்படி பின்பற்றினால்தான் நாளை மகத்தான வெற்றி பெற முடியும் என்பதை சுருக்கமாக சொன்ன சமீர் அவர்களுக்கு அவருடைய பெற்றோருக்கும் அல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக எஸ் முகமது ஆத்திஃப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு.
وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகிய எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை இந்த உலகில் மிகவும் உயர்ந்த படைப்பாக படைத்துள்ளான். அப்படி படைத்த அல்லாஹ் நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டுமோ என்பதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி தந்து எதை செய்ய வேண்டுமோ அதை ஊக்கமளித்து, எதிலிருந்து விலக வேண்டுமோ அதை தடுத்து அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தந்துள்ளான். இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களின் ஒன்றுதான் புறம் பேசாதீர் என்பதாகும். புறம் பேசுவதை அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கின்றார்கள். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் குர்ஆனில் 49வது சூரா 12வது வசனத்தில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, யூகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில யூகங்கள் பாவமாகும். துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் தனது சகோதரரின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவீரா? அதை மறுப்பீர்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிறந்த அன்புடையோன். நமது மார்க்கம் அழகானது. அல்லாஹ் அழகானவன், அழகானதை விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதரை நமக்கு நபியாக அனுப்பி தந்த அனைத்தையும் கற்றுத்தந்துள்ளான். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து புறம் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு மக்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நன்கு அறிந்தவன் என்று கூறினார்கள். மேலும் நான் சொல்லும் குறை என் சகோதரர்களிடம் இருந்தால்மா என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சொல்லும் குறை உன் சகோதரர்களிடம் இருந்தால் நீர் அவரை பற்றி புறம் பேசினீர் என்பதாகும். நீ சொல்லும் குறை அவரிடம் இல்லாவிட்டால் நீர் அவரை பற்றி அவதூறு கூறினீர் என்பதாகும். நான் அவர் செய்ததுதானே சொன்னேன் என்று கூறுபவர்கள் இந்த ஹதீஸை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக ஒருவரை பற்றி பேசி தனது நேரத்தை வீணடித்து பாவத்தை தேடிக்கொள்கிறோம். வரக்கூடிய ரமலானையாவது தம்மை பண்படுத்தும் ரமலானாக மாற்ற முயற்சி செய்வோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். முகமது ஆத்திஃப் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் தஆலா அவர் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக உருவாக்கட்டும். அடுத்ததாக முகமது யாசின் அவர்கள் மேடைக்கு வரும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொய் சொன்னால் முகம் சிதைக்கப்படும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தன் நண்பர்களிடம் இன்று இரவு உங்களுக்கு கனவு வந்ததா என்று கேட்பது வழக்கம். அப்போது ஒரு மனிதர் என்னை 2 வானவர்கள் கூட்டிட்டு போனாங்க. படுத்திருந்த மனிதரை அடைந்தோம். அவரது முகத்தில் இருந்து பிறடி வரை கிளைத்தார். பின்னர் மூக்கில் இருந்து பிறடி வரை கிளைத்தார். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோதே, அதிகாலையில் இருந்து ஒரு மனிதர் பொய்யை சொல்லி அது எல்லா இடங்களிலும் பரவி ஊர் முழுவதும் பரவியுள்ளது. அறிவிப்பவர் சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. சற்று கவனியுங்கள் தாய்மார்களே, பொய் சொல்வது எவ்வளவு பெரிய தண்டனையை பெற்று தரும் என்பதை நபிகளாரின் பொன்மொழியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்குள்ள மக்கள் பொய்களை சர்வசாதாரணமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவன் மேல் பலி சுமத்தி பொய் சொல்வதில் இன்றைக்குள்ள மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எனவே இதன் பின்விளைவை பற்றி அறிந்து கொண்டு பொய்யிலிருந்து விலகி மறுமையில் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறுவனுடைய பெற்றோர்களுக்கும் இவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக முகமது சியாப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உருவங்களை படைக்கும் அனைவருக்கும் நரகமே. அவன் படைத்த ஒவ்வொரு உருவத்திற்கும் அல்லாஹ் மறுமையில் உயிர் கொடுப்பான். அந்த உருவம் அவனை நரகத்தில் வேலை செய்யுமே என்றார்கள். இன் குந்த லாபுத்த ஃபாகீரன் ஃபஸ்னஸ் சஜரவுமா லா நப்சலஹு. நீ வரைய வேண்டும் என்றால் மரங்கள் உயிரோட்டத்தின் படங்களை அறிந்து கொள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
நூல் புகாரி. மற்றொரு செய்தி வந்துள்ள ஹதீஸ், எந்த வீட்டில் உருவச்சிலைகளும் நாய்களும் உள்ளனவோ அங்கே மலக்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாய்மார்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படம் வரைபவர்களை வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உருவங்களை சர்வசாதாரணமாக காலேஜ் அண்டு ஸ்கூல் என எங்கே ஓவிய வரையக்கூடிய போட்டிகள் நடந்தாலும் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் உருவப்படம் வரைபவர்கள் அதிகம். அதில் வெற்றி பெற்றுவிட்டால் பெற்றோர்களை பாராட்டுகிறார்கள். அதன் பின் விளைவை பற்றி கொஞ்சம் கூட அறியாமல் இருக்கிறோம். நாளை மறுமையில் நாம் வரைந்த உருவங்களுக்கு அல்லாஹ் உயிர் சொல்வான். நமக்கு அவ்வளோ பெரிய சக்தி உள்ளதா? உயிர் கொடுப்பதும் உயிரை எழுப்பதும் படைத்தவன் மட்டும்தான் செய்ய ஆற்றலுடையவன். படங்கள் வரையக்கூடாது என்று கூறவில்லை, உருவங்களை தவிர மற்ற அனைத்தையும் வரையலாம். எனவே இது போன்ற காரியங்கள் விலகி இருப்போம். ஆகவே அல்லாஹ்வின் தண்டனை மயிலிருப்போம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது சியாப் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அடுத்து எஸ் கஸ்ரா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். லா யதுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கஃப்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறுகிறார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 147. விளக்கம்: பெருமை என்பது அல்லாஹ்விற்கே உறுதியானது. ஆனால் வசதியாக இருக்கக்கூடிய மக்கள் தன்னிடம் உள்ள செல்வத்தை காட்டி பெருமை அடித்தார்கள். அதாவது, என்கிட்ட செல்வமோ பணமோ இருக்கிறது என்று ஏழைகளை பார்த்து ஏளனமாக பார்த்து இது ஒரு வகையான பெருமைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுதால் சொர்க்கத்துக்கு போகலாம், நோன்பு வைத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படி ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட சொர்க்கத்துக்கு போக தடையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் சொர்க்கம் செல்வதற்கு பெருமை அடிக்காமல் நேர்வழியில் சென்று பயன்பெற்று கொள்ளும். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஸ்ரா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவனாக. அடுத்ததாக ஹெச் நூஹா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே இறையச்சம். ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறையச்சம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எத்தனையோ கொடுமைகள்லாம் காரணம் என்ன? கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், லஞ்சம், இது போன்ற ஆயிரக்கணக்கான குற்றங்களை தடுக்க லட்சக்கணக்கான சட்டங்கள் இருந்தும் அந்த மனிதன் திருத்த முடியுதா? பல சட்டங்களை போட்டு கால்நடை வேணால் திருத்தலாம், ஆனால் பல திட்டங்களை போட்டு அந்த மனிதத்தை மேலே தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்படின்னா அந்த உலகத்தில் பெருகி கிடக்கின்ற குற்றங்களை தடுக்க முடியவே முடியாதா? அந்த குற்றங்கள் தினந்தோறும் நடந்துக்கு தான் இருக்கணுமா? இதுக்கு பரிகாரம் தான் என்ன? இஸ்லாம் கூறுகிறது, இதை விட பல மடங்கு திமில் இருந்தாலும் அதையும் தடுக்க முடியும். அது எப்படி? மனித சட்டங்களாலா? இல்லை, இறையச்சத்தால் மட்டும் தடுக்க முடியும். இறையச்சத்தால் மட்டுமே தடுக்க முடியும். இப்போ நடக்கிற கொடுமையெல்லாம் விட பல்லாண்டு காலமாக
பல மடங்கு கொடுமை செஞ்சால்தான் அர்பியர்கள். அவர்களுக்கு வட்டி, மது, மாது, சூது இல்லை அனைத்தையுமே அத்துப்படி. இப்படிப்பட்ட ஒரு இனம் சில காலத்திலே மார்க்கெட்டு கொண்டு வந்தது இறையச்சந்தான். இறையச்சந்தான் மிருகங்களாக வந்தவர்களை புனிதர்களாக மாற்றியது. இன்னைக்கு இறையச்சவாதினா முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரிய பெரிய தாடி வச்சுருக்கனே, ஜிப்பா போட்டிருக்கனே, தலைப்பாகை கட்டியிருக்கனே, உலக ஆசை எதுவுமே இல்லாமல் 24 மணி நேரமும் வணக்க வழிபாட்டிலே இருக்கனே, அப்படிதான் இறைச்சவாதி. இல்லைன்னா இறைச்சவாதி இல்லை. இஸ்லாம் இறைச்சத்துக்கு இப்படி அறகுறைய கூறவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், குர்பானியின் மாமிசமோ குர்பானியின் இரத்தமோ அல்லாஹ்வின் அடையதில்லை, மாறாக உங்களின் இறைச்சியுமே அவனை சென்றடையும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இறையச்சம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்படிதான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும், இல்லாட்டி மிருகமாக அடையணும். எனவே தீய செயல்களை விட்டு வாழும் காலம் எல்லாம் இறைச்சத்தோடைய வந்து இறைச்சத்தோடைய சென்றடைய எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக சென்று நிறைவு செய்கிறேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூஹா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அடுத்ததாக எஃப் ஹம்னா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மை ஏவி தீமை செய்தவருக்கு தண்டனை. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாள் ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் போடப்படுவார். அப்போது அவருடைய கூடல் வேகமாக நரகத்தில் வந்துவிடும். கழுதை எப்படி செக்கை சுற்றுமோ அதே போல அந்த மனிதர் சுற்றுவார். அங்கே இருக்கக்கூடிய நரகவாசிகள் ஒன்று கூடி, இன்னாரே, ஏன் உனக்கு இந்த நிலை? நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நற்செயல் செய்யும்படி தானே நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினேன், தீமை செய்ய வேண்டாம் என்று தானே நீங்கள் எங்களை தடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். அப்போது அந்த மனிதர் கூறுவார், நன்மை செய்ய சொல்லி உங்களுக்கு சொன்னேன், ஆனால் அந்த நன்மையை நானே செய்யவில்லை. தீமை செய்ய வேண்டாம் என்று தானே உங்களை தடுத்தேன், ஆனால் அந்த தீமையை நானே செய்து வந்தேன் என்று கூறுவார். அறிவிப்பவர் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3667. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஹதீஸை நன்கு கவனிக்க வேண்டும். இன்று வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம், ஆனால் அதில் நாம் சொல்லும்படி சரியாக இருக்க வேண்டும். ஆனால் சில பேர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இருக்கிறார்கள். மறுமையில் அப்படி நடக்கக்கூடிய மனிதருடைய நிலை என்ன? நரகில் போடுவதற்கு முன்பாகவே அவருடைய கூடல் போய் நெருப்பில் விழுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளவு பெரிய செயலை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை முதலில் நாம் அதை பின்பற்றி மற்றவர்களை பின்பற்ற அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். வார்த்தையிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டிலே சிறந்தது அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டி என்றும், காரியங்களே தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்தும் பித்தத் ஒரு வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ 1578. பித்தத் என்ற அரபி வார்த்தைக்கு புதுமை, நவீனம் என்பது பொருளாகும். மார்க்க அடிப்படையில் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி அதை மார்க்கத்தில் உள்ளது என்று செய்து அதை செய்தால் நன்மை உண்டு என்று செய்வது பித்தத் எனப்படும். இவ்வாறு புதிதாக உருவாக்கப்படும் அனைத்து செயலும் வழிகேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை இருக்கிறது.
எனவே நாமும் எந்த ஒரு செயலையும் நன்மை என்று கருதி அதை செய்வதாக இருந்தால் குர்ஆனிலே அல்லது ஹதீஸிலே வெறுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நமக்கு நன்மை கிடைக்காது, பாவம்தான் கிடைக்கும். காரணம், பித்தத் செய்பவர்கள். அன்றைய கால சகாபாக்கள் பித்தத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் இன்றைய மக்கள் தொழுகைக்கு பித்தத், நோன்பிற்கு பித்தத், திருமணத்திற்கு பித்தத் என பல விஷயங்களில் பித்தத்தில் மூழ்கி கிடக்கின்றனர். இப்படி பித்தத் செய்பவர்கள் இந்த ஹதீஸினை படித்து விலகி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நௌஷிக் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக அல் அமீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அன்பார்ந்த தாய்மார்களே, இப்போது நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆயத்துல் குர்ஸியின் சிறப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்ஸி ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மரணம் ஒன்று தடையாக உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமார் அலி. அன்பார்ந்த தாய்மார்களே, நாம் சொர்க்கம் செல்ல ஏராளமான நன்மைகளை செய்கின்றோம். ஆனால் மிகவும் எளிமையான முறையில் சொர்க்கத்தை பெற்றுத்தருகிறது இந்த துவா. ஆனால் இன்று பல பேர் தொழுகைக்கு சலாம் கொடுத்தவுடன் எழுந்து வேலைக்கு செல்கிறார்கள். நாம் தொழுவது சொர்க்கம் செல்வதற்கு தான். தொழுகைக்கு பிறகு 2 நிமிடம் ஆயத்துல் குர்ஸியை ஓத யாரும் நினைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, நீங்கள் சொர்க்கம் செல்ல எதுவும் தடையாக இல்லை, உங்கள் மரணம் தான் தடை என்று சொல்றாங்க. இனி வரும் காலத்தில் 2 நிமிடம் ஆயத்துல் குர்ஸியை ஓதி சொர்க்கம் பெற எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக எஸ் ஃபஹீமா அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் இப்போது உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாவு ஓர் அழகிய அருக்குடை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை படைத்து எண்ணற்ற அருக்குடைகளை வழங்கி இருக்கின்றார். அந்த அருக்குடைகளில் மிகவும் உயர்ந்தது இஸ்லாம். இஸ்லாத்திற்கு அடுத்தபடியாக சின்னதாக நாவை குறியிடலாம். இந்த நாவை நாம் பயன்படுத்தும் மூலம் நன்மையையும் பெற முடியும், அதே போல் பாவத்தையும் பெற முடியும். உதாரணமாக, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளின் 100 முறை சொல்வாரோ அவருடைய தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றனர். அவை கடலின் நுரை போன்று இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 4405. நாம் அன்றாட வாழ்வில் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம், ஆனால் அதற்கெல்லாம் தௌபா செய்கின்றோம். ஆனால் அது கேள்விக்குறிதான்.
ஆனால் இந்த எளிமையான திக்கரை ஓதுவதன் மூலம் நன்மையை பெற முடியும். இந்த திக்கரை நாம் எல்லா இடத்திலும் ஓதலாம். பள்ளியிலும் ஓதலாம், வீட்டிலும் ஓதலாம், பயணம் செய்யும் போதும் ஓதலாம், வாகனத்திற்காக காத்திருக்கும் போதும் ஓதலாம். இப்படி எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஓதலாம். எனவே வரக்கூடிய காலங்களில் இந்த எளிமையான திக்கரை ஓதக்கூடியவர்களாக நாமும் இருப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சிற்றுரை நிகழ்த்திய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக. அடுத்ததாக பயான் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முரில லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு படைப்பினங்களில் மோசமானவர்கள். அல்லாஹ் இந்த மனித குலத்தை படைத்து அதில் சில மக்கள்களை பார்த்து இவங்க படைப்பினங்களில் மிகவும் மோசமானவர்கள் என்று யாரை சொல்றான்னு பார்த்தா அல்லாஹுக்கு இணை வைக்கிறவங்க பார்த்தா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவம் என்றாலே ஷிர்க் தான். பாவங்களுடைய பட்டியலில் முதலில் இருப்பதும் ஷிர்க் தான். அல்லாஹ் இந்த ஷிர்க்கை நிறைய இடங்களில் கண்டித்துள்ளான். 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வாருங்கள் என்று நபியே நீ கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். அதில் முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு நீங்கள் எதையும் இணை கற்பிக்காதீர்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் இன்னும் எச்சரிக்கிறான். 17வது அத்தியாயம் 39வது வசனம், சபிக்கப்பட்டு நித்திக்கப்பட்ட அல்லாஹ் உங்களை நரகத்தில் வீசி விடுவான். அல்லாஹ் தூதருக்கு செய்கின்ற எச்சரிக்கை, அதன் மூலம் நமக்கு செய்கின்ற எச்சரிக்கை. அல்லாஹ் தாலா அந்த ஷிர்க்கை எவ்வளவு வன்மையாக கண்டித்துள்ளான். நமக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபியவே அல்லாஹ் கண்டிக்கிறானா? அப்போ நாமெல்லாம் எம்பிட்டு இதை விளங்காத மக்களாக இன்னும் அல்லாஹுக்கு இணைய வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹுடன் வேறு கொடலை வணங்குவது, தர்காவிற்கு செல்வது, அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களை நல்லடியார்கள் என்று பிரார்த்திப்பதோ, இருந்தவர்களை அழைப்பதோ, அவர்களை பிரார்த்திப்பதோ, அவர்களுக்கு சுஜூது ஓதுவதோ ஷிர்க் என்று பெரும்பாலான மக்கள் கருதவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். இது அபூ வாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற புதிதில் நபி அவர்களுடன் ஹுனைன் போருக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்போது காஃபிர்கள் ஒரு இறந்த மரத்தை புனிதமாக கருதி வந்தனர். அந்த இழந்த மரத்திற்கு தாது அன்வாத் என்பது பெயராகும். அந்த இழந்த மரத்தில் அவர்களுடைய வாள்களை தொங்கவிட்டு எடுத்துச் சென்றனர். அப்போது அவர்கள் அந்த போரில் வெற்றி பெற்றலாம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இதே போன்று நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கும் ஒரு தாது அன்வாத் மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஒருவனே பெரியவன் என கூறி பனு இஸ்ராயில்கள் மூசா நபியிடம் கேட்டது போல் நீங்களும் என்றிடம் கேட்காதீர்கள் என்று கோபப்பட்டார்கள். மூசா நபியிடம் அங்குள்ள மக்கள் பல கடவுள் இருப்பதை போன்று எனக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டனர். நாம் உயிரிடம் இருக்கும்போதே மக்கள் இப்படி இருக்கிறார்களே, நாம் மரணித்த பிறகு நம்முடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடுவார்களே என்று பயந்துதான் நபி அவர்கள் இறுதி மரண வேளையிலும் இதை பற்றி எச்சரித்தார்கள். புகாரி 1390 பதிவானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்திலும் நோயுற்ற போதும் அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் சபிப்பானாக, அவர்கள் நபி அவர்களின் மன்னரைகளை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடுவார்களோ இந்த பயம் அதிகமாகவே இருந்தது. சற்று கவனியுங்கள் தாய்மார்களே, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் சபிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று முஸ்லீம் என்ற பெயரில் இளையவர் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய சாபம் என்றால் சாதாரணமானதா? மிகவும் பயங்கரமானது. நபி அவர்கள் அனைவரும் நல்லடியார்கள்
இருக்கிறார்கள் இறைநேசர்கள், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கே மன்னரையை உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆனால் இந்த வலிமாக்கள் அவுலியாக்கள் என்று நாம கற்பனை செய்து கொண்டு அவர்களுக்காக கபூர்களை கட்டுவது, விழா எடுப்பது, ஃபாத்திஹா ஓதுவது, சாப்பாடுகள் செய்வது என்று பல அநாகரிகமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படைப்பினங்களில் மிகவும் மோசமானவர்கள் நபி அவர்களின் மன்னரைகளை வழிபாடாக ஆக்கி கொண்டவர்தான். அல்லாஹ் சபிக்கின்ற ஓர் இடத்திற்கு ஓர் இறை விசுவாசி செல்ல மாட்டான். எனவே நாமும் அல்லாஹ்வின் சாபத்திலிருந்து பாதுகாத்தவர்களாக மறுமையில் வெற்றி பெற அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி ஹனா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்து ஓ அஸ்ரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். சாந்தியும் சமாதானமும் உண்டாகக்கூடிய இந்த சபையில் நீங்கள் பேச வந்துள்ள தலைப்பு வீணானதை விட்டு விலகுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் இன்னும் ஒரு சில நாட்களில் நோன்பு வர உள்ளது. பொதுவாக முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் வீணான தேவையற்ற காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்களின் பேச்சிலும் நடத்திலும் பெரிய மாற்றம் ஏற்படும். சினிமா பாடல்கள், சீரியல்கள், படங்கள் அனைத்தையும் விட்டு எல்லா வீடுகளிலும் தொழுவதை, குர்ஆனை ஓதுவதை, திக்ர் செய்வதை போன்ற நல்ல அமல்கள் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு மாதம் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் மூமின்கள் கட்டுப்பாட்டிலும் இறையச்சத்திலும் இருக்க வேண்டும். பொய்யான காரியங்களை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை 25வது அத்தியாயம் 72வது வசனத்தில் கூறுகிறார். திருந்தி நல்லெண்ணம் செய்வர் அல்லாஹ்வை நோக்கி முற்றிலும் திரும்புகிறார். அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். வீணானதை கடக்கும் அதை கண்ணியமாக கடந்து விடுவார்கள். பொதுவாக நல்லவைகளை காட்டிலும் தீமைகள் சைத்தானால் அழகாகவும் ஈட்பாகவும் தெரியும். அதன் பக்கம் பல பேர் செல்வார்கள். அதனை ரொம்ப விரும்புவாங்க. சைத்தான் வீணானதை விரும்ப செய்திடுவான். முஸ்லிம் 5178 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படைத்தவனிடம் உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது இப்படி செய்தால் நல்லா இருக்குமோ, இல்லை அப்படி செய்தால் நல்லா இருக்குமோ என்று யோசிப்பதை விட அல்லாஹ்வின் விதிப்படி நடக்கிறது என்று சொல். அப்படி சொல்வது சைத்தான் வேலைக்கு வழிவகுக்கும் என்று கூறினார்கள். படைத்தவனிடம் கையேந்து போதெல்லாம் நமக்குரிய தேவைகளை, கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். வெறுமன செல்வத்தை மட்டும் கேட்காமல் அதன் செல்வத்தின் மூலம் தேவைகளை நிறைவேற்றுதற்படி கேட்க வேண்டும். நீண்ட ஆயுளை மட்டும் கேட்காமல் அந்த ஆயுளின் மூலம் நல்ல அமல்களை செய்து கொள்ளுமாறு கேட்க வேண்டும். கல்வியை மட்டும் கேட்காமல் கல்வி மார்க்க சிந்தனையும் மறுமையில் பலனடையும் விதமாக கேட்க வேண்டும். குறிப்பிட்டு சொன்னால் வீணான அம்சங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட சில பிரார்த்தனை செய்து நன்மை அடைந்து கொள்வோம். அம்ருபின் மைபோன் அல்லாஹ் எல்லாம் கூறியதாவது, ஆசிரியர் சிறுவர்களுக்கு பாடம் போதிப்பதை போல சத்துபின் அபியகாசரலி எல்லாவானோ சில பிரார்த்தனை வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும இன்னி அவுதுபிக மினல் ஜிப்னி வ அவுதுபிக அன் உரத்த இல அர்த்தலில் உமரி வ அவுதுபிக மின் ஃபித்னத்தின் துன்யா வ அவுதுபிக இன் அதாபில் கப்ரி. இதனுடைய பொருள், இறைவா, நான் கோழைத்தனத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். மூப்பின் மோசமான நிலை அடைவதிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். உலகில் சோதனையில் இருந்தும் புதைக்குழின் வேதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறிவிட்டு இந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் பாதுகாப்பு கோரி வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள்,
இந்த உலகில் இன்பமாக இருப்பதற்கும் மறுமையில் வெற்றிக்கு தயாராகி கொள்வதற்கும் ஏற்ற வகையில் எண்ணற்ற அருக்குடைய அல்லாஹ் வழங்குகிறான். அதன் அருமை பெருமை விளங்காமல் நேரத்தை வீணடிக்கிறோம். பெண்களாக சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. அந்த நேரத்தில் மஹரிபாங்க சொல்லப்பட்டா சத்த இருங்கடி, யாரும் எங்கேயும் போயிடாதே, தொழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு ஒரு துவா கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டாங்க, திக்ர் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவர்களுடைய எண்ணமெல்லாம் அரட்டை அடிக்கிற கூட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்கோ அதுவா செய்கிறோம்? நம்மளுக்காக நம்முடைய மருமைகளுக்கு தான். ஆனால் அதை செய்வது நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களில் அதிகமானோர் 2 அருக்கைய விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு விடுகின்றன. 1 ஆரோக்கியம், 2 ஓய்வென கூறுவார்கள். இந்த செய்தி 100% இன்றைய காலத்திற்கு பொருந்தும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய நேரங்களை வீணாக்குறாங்க. இரவு பகல் பார்க்காமல் அரட்டை அடித்து ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள். அவதூறு கூறுதல், புறம் பேசுதல் என்று பல பேர் வெற்றியான பேச்சுகளில் மூழ்கி போயிடுறாங்க. நாம் அனைவரும் நாளுக்கு நாள் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் தொழுகை விடுவது பெரும்பாவம் என்று அறிந்தனா சர்வசாதாரணமாக தொழுகை தொழாமல் இருக்கிறோமே. தௌபா செய்து அதிலிருந்து மீள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னும் ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜர் இசா இந்த 2 தொழுகை இடுபவர் நயவஞ்சல்களுக்கு வேறு எந்த ஒரு தொழுகையும் சிரமமாக இருக்காது. அவர் தொழுகையின் சிறப்பே இருந்தால் தவழ்ந்தாக தொழுது விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபஹ் தொழுகை சோம்பேறி கடுபறை அல்லாஹ் நயவஞ்சல்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். எனவே இது போன்ற செயலில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுமையில் தொழுகையை பற்றி விசாரிக்கும் போது அது வெற்றியடைய எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹித் அவ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி அஸ்ரா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் மஹரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறும். 6:45க்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்போது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்வோம். உலகில் இருக்கும் அனைத்து கொள்கைகள் கோட்பாடுகளை காட்டிலும் தனித்து விளங்கும் மார்க்கம் இஸ்லாம். இதற்கு பல்வேறு காரணங்களை கூறலாம். குறிப்பாக இஸ்லாம் மார்க்கம் சமத்துவம் என்பதை யாரேனும் மறுக்க முடியாது. நிறம், மொழி என எவ்வளவு வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் படைத்தவன் பார்வையில் எல்லாருமே சமமானவர் தான் என்பதை இஸ்லாம் உறக்க சொல்கிறது. எவரும் அளவில் சொல்வதை விட பள்ளிவாசலில் சிறப்பையும் புகழையும் நாம் அனைவரும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டும். முதலில் பள்ளிவாசலை பற்றி பேசாமல் இஸ்லாத்தை முழுமையாக போதிக்க முடியாது என்ற அளவிற்கு நிறைய செய்தல் குர்ஆன்களிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. அதில் முதலில் இருப்பது பள்ளிவாசலின் சிறப்பை பற்றினான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவனுக்கு பிடித்த இடம் என்றாலே அல்லாஹ்வின் நிலம்தான். அல்லாஹ் படைத்த இந்த பூமியில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது. ஆறுகள், மலைகள், காடுகள் என கண்கவரும் இயற்கையான இடங்களை ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் உருவாக்கியுள்ளார். இம்மும் சொன்னான், மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடங்களை நாம் அனைவரும் வியந்து பார்க்கின்றோம். இன்னும் கண்கவரும் விதமாக எத்தனை இடங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடமே பள்ளிவாசல் தான். இதை முஸ்லீம் 1890 பதிவான ஓர் ஊரில் உள்ள அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடமே பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய இடம் கடைத்தெருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று அளவில் மக்களுக்கு பிடித்த இடமே கடைத்தெருவாக தான் உள்ளது. மக்கள் பல பேர் இன்றைக்கு ஈவினிங் ஆனாலே சுற்றி பார்க்க கிளம்புறாங்க.
கடைத்தெருவுக்கு போய் என்னென்ன வாங்கலாம் என்றெல்லாம் பலவிதமாக யோசிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்த இடமான பள்ளிவாசலை பார்த்தால் யாரும் இல்லாமல் வெறுமன பள்ளிகள் இருக்கிறது. இப்படி நாம் இருந்தால் எப்படி மறுவேல் வெற்றி பெறுவது? தொழுகை நேரத்தில் கூட மக்களை பள்ளிவாசலை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் தாலா இந்த பள்ளிவாசலை மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் முதல் மனித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் முதலில் அவருடைய இல்லத்தை கட்டளையிட்டான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் முழுமை பெற வைத்தார். இதுதான் இன்று சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்காவில் உள்ள காபத்துல்லா இன்னும் உலகளவில் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்கள் உம்ரா மற்றும் ஹஜ் வணக்க வழிபாடு செய்கிறாங்க. இரண்டாவதாக பாலஸ்தீன் உள்ள பைதுல் முகத்தஸ் அல்லாஹ்வின் ஆலயமாகும். பள்ளிவாசலின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வது நாம் அனைவரின் கடமை. குறிப்பாக ஆண்களின் மிக கடமையாக உள்ளது. மனிதர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் காலகட்டத்திலேயே பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய உள்ள காலகட்டத்திலேயே தொழுகையை பள்ளிவாசல் தான் தொழுகைனும் என்று சட்டம் இருந்தது. இந்த சட்டம் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் தளர்த்தப்பட்டது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு முன்னர் வாழ்ந்த இறைத்தூதருக்கு வழங்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டது. முதலாவதாக, ஒவ்வொரு இறைத்தூதரும் குறிப்பிடப்பட்ட சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள். நான் சிவப்பர் கருப்பர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். இரண்டாவதாக, போரில் கிடைக்கும் பெரும் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேறு எந்த தூதருக்கும் அனுமதிக்கப்படவில்லை. மூன்றாவதாக, எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் தயமம் செய்வதற்கு ஏற்றதாகவும் தூய்மையாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. என் சமுதாயத்தாரில் யாருக்காவது தொழுகை நேரம் வந்துவிட்டு அவை இருக்கும் இடத்திலேயே தொழுகை அமைத்து கொள்ளட்டும். நான்காவதாக, எனக்கும் எதிரிகளுக்கும் போரிடப்பட்ட 1 மாத பயண தொலைவில் இருந்தாலும் அவர் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டால் நான் வெற்றி பெற்றுவிட்டேன். இறுதியாக, நாளை மறுமையில் என் சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழங்கியிருந்தாலும் பள்ளிவாசல் கட்டுவதால் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதென பல செய்திகள் உள்ளன. பள்ளிவாசல் மூலமாக அதனுடன் தொடர்புள்ள காரியங்கள் மூலமாக நமக்கு பல்வேறு பாக்கியங்களை நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபஅன்னல் மசாஜித லில்லாஹி வலா தது மஹல்லாஹி அஹத. பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கே உரியன, எனவே அல்லாஹுடன் வேறு எவரையும் அழைக்கார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறப்பாகும். ஆனால் இன்று மக்கள் பள்ளிவாசல் பக்கம் கூட போகாமல் சினிமா, தியேட்டர், ஊர் சுத்தல் என பல இடங்களுக்கு போகிறார்கள். நன்மையை இலகுவாக சுமைக்கின்றார்கள். இறுதியாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். மரணம் என்பது இல்லாமல் இல்லை, அதை நாம் அனைவரும் தெரிந்து வைக்கின்றேன். மரணத்திற்கு பிறகு மறுமை ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. நன்மைப்படுத்தியவனால் நன்மை கேள்வி கேட்க தயாராக உள்ளன. எனவே அந்த கேள்வி கணக்கில் வெற்றி பெற்று சுவனத்தை அடைய வழிவகுப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அவ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி ஃபாத்திமா சானஸ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக அஸ்பியா அவர்கள்.